இந்த ஒரு ஷீட்டை வச்சு தான் மீன் போடுற குட்டி எல்லாத்தையும் காப்பாற்ற போறோம். வெல்கம் டு டே 3 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். காலையில இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருக்க மீனுங்களுக்குலாம் ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு மீன் வந்து குட்டி போட்டுச்சு. அந்த குட்டி அதுவே சாப்பிட்டுருச்சு டப்புன்னு. இது புதுசாடா அப்படின்னு கேட்காதீங்க, இது ரொம்ப பழசுதான். ஆனா இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த மீன்ல அவ்வளவு சீக்கிரம் குட்டி சாப்பிடாது. ஆனா இப்போ வாங்கின இந்த மீன் ரொம்ப குட்டி சாப்பிடுது போல. அதனால சரி இப்படியே விட்டா சரி போட்டாருன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். போய் ஒவ்வொரு ஃபேன்சி கடையை பார்த்தேன். ஒரு சில ஃபேன்சி கடையெல்லாம் பூட்டி இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு கடையில போய் வாங்கிட்டேன் அந்த ஷீட்டை. அந்த ஷீட் ஒரு ஷீட் வந்து 15 ரூபா சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, எம்ப்ராய்டரி ஷீட் தான் ப்ரீடிங் கேஜுக்கு. இது எங்க ஊர் சைட்ல 15 ரூபா சொல்றாங்க. உங்க ஊர்ல என்ன ரேட்டுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ஒரு 4 ஷீட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன், கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு. வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்ப அப்புறம் சிப் டேக் வாங்கணும்ல சொல்லிட்டு அங்கேயே கேட்டேன். அங்கே கிடைக்காது, எலக்ட்ரிக்கல் கடையில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு சொல்லிட்டு பையாட்ட போய் ஒரு 20 ரூபாய்க்கு டேக் வாங்கிட்டு வந்துட்டு ஆர்டர்ல வச்சு பார்த்தேன். ஆனா செட் ஆகல, ஏன்னா ஒன்று பத்தவே இல்லை. சரி இது எல்லாத்தையும் ஆஃப் கட் பண்ணி சின்ன சின்ன ப்ரீடிங் கேஜா செய்யலாம்னு சொல்லிட்டு ஆஃப் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்த எம்ப்ராய்டரி ஷீட்டை அழகா டேக் போட ஆரம்பிச்சிட்டேன். டேக் போட்டா டேகே முடிஞ்சு போயிடுச்சு. சரி ஒன்று மட்டும் இப்போ செஞ்சிடலாம், ஏன்னா வேலைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீடிங் கேஜ் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டேன். ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் கீழே ஓட்ட இருக்கு, அதுக்கு டேக் பத்தல. நாளைக்கு வாங்கிட்டு வந்து மறுபடியும் போடணும். அந்த ஒரு குட்டி ப்ரீடிங் கேஜ் எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வச்சிட்டேன். ஆனால் எனக்கு இது சரிப்பட்டு வர மாதிரி தோணல, ஏன்னா சின்ன ப்ரீடிங் கேஜ்ல நிறைய மீன் இருக்க மாதிரி இருக்கு. இதை கூடிய சீக்கிரம் மாற்றணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டேக் வாங்கிட்டு வந்து இன்னொரு ப்ரீடிங் கேஜ் செய்யணும். இனி அதோட அப்டேட்ஸ் அடுத்து வர வீடியோல எல்லாம் பார்ப்போம்.